ஹே, ஒரு நாளாவது சிவாவை எனக்காக விட்டு கூட, நானாவது சீரியஸா ட்ரை பண்றேன். தீபா, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க உங்ககிட்ட? பூர்ணி, உங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்லைங்கிற, ஆனா அவன் கூட தான் இருக்க. நீ ஒண்ணு பண்ண, முதல்ல அவனை விட்டுட்டு வந்துரு, அப்புறம் என் கூட ஹாஸ்டல்ல தங்கிக்க. பணம் யார் கொடுப்பா? ஒருவேளை நீ கொடுத்தாலும் உன் கூட நான் வர மாட்டேன். சிவாக்கு என்ன விட வேற யார் இருக்கா? அதே தாண்டி நான் லவ்னு சொல்றேன். தீபா, என்ன டார்ச்சர் பண்ணாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவா, சிவா, அந்த திரி இன்னும் சரியா எரியல பாரு. போனா பாருண்ணா. எம்மோ மழை வருது, எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. உன் கொரட்டை சத்தம் தாங்க முடியல. நீயா? நான் அம்மாவும் நினைச்சேன். எப்படி கொரட்டை விடுற தெரியுமா நீ? நானா கொரட்டையா? ஏதாவது ரயில் வண்டி ஏதாவது போயிருக்கும் தாயி. அத நீ கொரட்டைன்னு நினைச்சிட்ட போல. இதுக்கு நான் வந்துடுறேன். நல்லா தூங்கிட்டு இருந்தோன்னு எழுப்பி விட்டு நான் சத்யானனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னொரு தடவை உன் கொரட்டை சத்தம் கேட்டுச்சுன்னு வையி, கொன்னே போட்டுருவேன். காதல் வேணும் உஷாரு, இல்ல ரொம்ப பெஜாரு. காதலில் வேணும் உஷாரு, இல்ல ரொம்ப பெஜாரு. இதுல ஒரு வாட்டி சிக்கிட்டா கயிறா மாறிடும் துப்பட்டா. இதுல ஒரு வாட்டி சிக்கிட்டா கயிறா மாறிடும் துப்பட்டா. காதலில் வேணும் உஷாரு, இல்ல ரொம்ப பெஜாரு. ரோமியோ ஜூலியட் என்னாச்சுடா? பாய்சன் குடிச்சு உயிர் போச்சுடா. சொர்க்கத்தில் அவர் ஒன்று சேர்ந்தார், காதலர்களுக்கு கடவுளானார். காதலில் பேசும் வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் புரிந்தவர் ஊரில் இல்லை. காதல் குருடன்பார்கள், கண்ண கட்டி காட்டில் செல்ல வேண்டாம் கேளுடா. காதலில் வேணும் உஷாரு, இல்ல ரொம்ப பெஜாரு. காதலில் வேணும் உஷாரு, இல்ல ரொம்ப பெஜாரு. தேவதாஸ் ஸ்டோரி என்னாச்சுங்க? போதை அடிமை ஆச்சு போங்க. பார்வதி அவனை மறக்கவில்லை, விதிதான் ஒன்று சேர்க்கவில்லை. அவர்களின் காதல் காவியமும் என்றும் இந்த உலகம் மறக்கவில்லை. முதலில் பன்னீர், முடிவில் தண்ணீர், ஆண்டவன் தான் வழி காட்டணும். காதலில் வேணும் உஷாரு, இல்ல ரொம்ப பெஜாரு. காதலில் வேணும் உஷாரு, இல்ல ரொம்ப பெஜாரு. இதுல ஒரு வாட்டி சிக்கிட்டா கயிறா மாறிடும் துப்பட்டா. சிவா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் சிவா. டேய், இங்க வா. இங்க பாரு, பேப்பர்ல உன் போட்டோ வந்திருக்கு பாரு. ஓ இதுவா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லூசு மாதவனை போட்டோ எடுத்தாங்கல்ல, பார்த்தேன். நானும் இதுவரை போட்டோவே பிடிச்சது இல்லல்ல, அதனால ஓடி போய் அவங்க பக்கத்துல நின்னு. நல்லா இருக்குல்ல? ஆமா, இதுல என்ன எழுதி இதுல இருக்கு? ரவுடிங்க, திருடங்க, ரேபிஸ்ட்னு எழுதி இருக்கு பாரு. அடச்சே, உனக்கு தெரியாதா நான் அதெல்லாமா பண்ணுவேன்? உனக்கு இந்த ஜென்மத்துல புத்தி வராது. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அந்த லூசு மாதவன் சத்யானா கூட சேரக்கூடாதுன்னு. பூரணி, அந்த லூசு மாதவன் நல்லவன் தான், அந்த இன்ஸ்பெக்டர் தான் சரியில்லை. இங்க பாரு சிவா, இனிமே நீ அவன் கூட எல்லாம் சேரக்கூடாது. ஏய்,
அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலனா இந்த பஸ்ஸுக்கு அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கும் யாரு காசு கொடுப்பாங்க சொல்லு? நல்ல இடத்துல நான் வேலைக்கு சேர்க்கிறேன். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம இருந்தா எப்படி? பொறப்போம் சிரிப்போம் செத்து போயிருவோம். போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போறோமா என்ன? எதுவும் கிடையாது. யாருக்கும் நம்ம நல்லது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா கெட்டது மட்டும் பண்ணிடக்கூடாது. வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வரணும். அங்க இங்க சுத்திட்டு இருக்க கூடாது. இல்ல தெருநாய் மாதிரி இந்த தெருக்கும் அந்த தெருக்கும் லோ 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 லோன்னு சுத்திக்கிட்டு கிடக்கேன். சும்மா வெறுப்பத்துற மாதிரியே பேசிக்கிட்டு. ஏ சிவா, அங்க பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. நீயே அவங்கள மாதிரி ஒரு பைக் வாங்கணும், அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நாமளும் சந்தோஷமா இருக்கணும் சிவா. அம்மாடி, அவங்க போட்டிருக்க சட்ட துணிலாம் அவங்களோடது இல்ல, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்தது. நீ வேணா போய் கேட்டு பாரு, எல்லாமே அவங்க அப்பா அம்மா காசுல தான் வாங்கியிருப்பாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. அடியில இருந்து முடிய வரைக்கும் எல்லாமே நம்ம சம்பாத்தியத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த கேவலமான பொழப்பு நமக்கு வேலைக்காகாது. நீ போய் படிக்கிற வேலையை பாரு. பூரணி, என்ன சிவா? இங்க வாயேன். என்ன? இங்க வான்னு சொல்றேன்ல. இந்த புடி. இதே இதுக்கு தந்த? நல்லா இருக்கு தந்த. ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லம்மா. உண்மையை சொல்லி ஏதாவது உனக்கு சொல்லணுமா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சரி. ஏய் பூரணி, இந்தா. இது என்னது? அத நீயே திறந்து பாரு. என்னடா புடவைலாம் கொண்டு வந்திருக்க? கட்டி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பணம் எது? யூனிஃபார்ம் வாங்க காசு கொடுத்தாங்கல்ல. உனக்கு வாங்கிக்கலையா? எனக்கு எதுக்கு புது துணி எல்லாம்? காலையில ஒரு தடவை போட்டானா சாயங்காலம் வரைக்கும் இந்த ஒரு துணி தானே. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து எப்பா செம்ம நாத்தம். அதனாலதான் துவைச்சிட்டு போலான்னு வந்தேன். அது சரி, பரீட்சை என்னாச்சு? பாஸா இல்ல ஃபெயிலா? ரிசல்ட் வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சீக்கிரமா சொல்ல சொல்லு. ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டுலாம் படிச்சிருக்கோம். என்னாச்சுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, என் சோப் எல்லாம் கரைஞ்சு போகுது. இப்படியே நீ தடவிட்டே இருந்தேன்னு வச்சுக்க வெள்ளையாயிடுவேன். ஆமா, நீ சொல்றதெல்லாம் நசம்தான். சின்ன வயசுல நானும் நல்லா சோப்பை போட்டு குளிச்சிருந்தேன்னா நல்லா வெள்ளையா இருந்திருப்பேன். எங்க அப்பா நல்லா வெள்ளையா தான் இருந்தாராம். எங்க அம்மா தான் என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருந்தாங்க. சரி, உங்க அப்பா எப்படி இருந்தாரு? எங்க அப்பாவை ஒரு நாய் கடிச்சிருச்சு. வாங்க வரிசையில வாங்க. எல்லாருக்கும் இருக்கு, பொறுமையா வாங்க, வரிசையில வாங்க. சொன்னா கேளுங்க, எல்லாருக்கும் இருக்கு, வரிசையில வாங்க. சீக்கிரம் என்னப்பா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. ஏய் என்னாச்சு? வா போலாம். ஏய் அழுறியா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? இத்தனை வருஷத்துல இந்த கையால அடுத்தவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கேனே தவிர நான் யாருக்கும் கொடுத்ததில்ல. கொடுக்கறதுனால எவ்வளவு சந்தோஷம்னு இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா சிவா? நீ எப்பவும் என் கூடவே இருப்பல்ல. என் அம்மாவே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? நீ இதுல தலையிடாத. போங்க. குத்துவியாடா? குத்து குத்துடா. ஏய் பூர்ணிமா ஒட்டி கொடுக்குமா? பூர்ணிமா நீல பண்றியா? என்ன பண்ற பாரு. பூர்ணிமா மரியாதைங்க ஓடிடு. உன சாவச்சிரண்டா. உடடா என்ன பூர்ணிமா? மனுஷனா நீ? ராஜேஷ் மன்னிச்சிரு பூர்ணிமா. உனக்கு தெரியாது பூர்ணி அவன் என்ன செஞ்சான்னு. பூர்ணி நான் சொல்றது கேளு. ஏய் விடிய கூட இல்ல, காலங்கத்துல எங்க கிளம்புற? நானும் வரேரு. நைட்டெல்லாம் சாமி கும்பிடுங்கிற பேர்ல தேவையில்லாத பிரச்சனை. உடம்பெல்லாம் நல்லா வலிக்குது. இது எங்க போச்சு? எங்கப்பா இது? பூர்ணி, நேத்தே குடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரியும் வேலை செஞ்சா இன்னொரு 500 ரூபா தரேன்னு சொன்னாங்க. நீயே வச்சுக்கோ, உனக்கு தான் அது தேவைப்படும். ஏய் இது என்ன கையில பையெல்லாம் எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்க? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் தீபா கூட தங்க போறேன். ஏய் இங்க பாரு, கோவம் வந்தா கொஞ்சம் திட்டிக்கோ. அதுக்குன்னு இப்படி விட்டுட்டு எல்லாம் போயிட்டு இருக்காத. உன்னோட இந்த சித்திரவதையை விட நான் அவ கூட இருக்கிறதே மேலு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. நான் என்ன சித்திரவதை பண்ண? நேத்து அந்த ரவுடி பசங்க கூட என்ன கூத்தடிச்சு தெரியுமா? எல்லாரும் கூட சண்டை வேற. அவனை என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னா? நிஜமா எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அறுத்து போட்டிருப்பேன். ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த அராஜகம் தான் வேணாங்கிறது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம மழைப்பிட்டு இருக்க.
என்னை விட நான் இங்கிருந்து போறேன். ஏய் பூர்ணி நில்லு. என்னை இப்படியே விட்டுட்டு போறேங்கிறியா? வேணாமா. எதுக்கு நான் உன் கூட தங்கணும்? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இங்க பாரு, நீ என்ன தண்டனை வேணாலும் கூட நான் தாங்கிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி புரியாம மட்டும் பேசாத. எனக்கு அதெல்லாம் பதில் தெரியாது. விடு சிவா. இங்க பாரு, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கோ. விடு சிவா. பூர்ணி, நான் பூர்ணி, போணும். சொல்றத கேள. கடவுள் மேல சத்தியமா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். பூர்ணி, பூர்ணி ஒரு நிமிஷம் சொன்னா கேளு. பூர்ணி தயவு செஞ்சு போயிடாத. பூர்ணி, இந்த ஜென்மத்துல நீ திருந்த மாட்ட. போ சிவா. பூர்ணி என்ன நம்பு. பூர்ணி நான் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பூர்ணி என்ன நம்பும். பூர்ணி என்ன விட்டு போயிட. என்ன நம்பு பூர்ணி. நான் இனிமேல் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பூர்ணி, பூர்ணி, பூர்ணி நில்லு. பூர்ணி காதல் வானின் சூரியன் இன்று எங்கோ போய் மறைகிறதே. நானும் இருட்டில் தத்தளிக்கின்றேன். ஒன்றாக பயணம் செய்த இருவர் திசை மாறி போகிறதே. ஓ பெண்ணே, மனமிங்கு வேகிறதே. நாம் இருவர் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள், அதை எண்ணி அழுகின்றேன். பொற்காலம் மறுபடியும் வாராதா? கடலளவு நேசம் வைத்தேன் உன்மேல், கடுகளவும் புரியலையா? இவ்வாழ்க்கை புரியாத விடுகதையா? ஹேய், உங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க சொன்னா என் தலைக்கு மேல ஏறீங்களாடா? ஏய், அவன் 1008 பிரச்சனையில் இருக்கும்போது இந்த பொடி பசங்க பிரச்சனை வேற. ஏய் லூசு, வா 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 வா. நீ லவ் பண்ற அதே போனா அவனும் லவ் பண்றானா? அதெல்லாம் இத்தினூண்டு தான்டா, டின்பீர் சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடணுமா? ஏய், பிரச்சனை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். ஏன் லூஸ் மாதம் லவ் பண்ணும்போது உனக்கேண்டா இவ்வளவு கடுப்பு? நீ இவ்வளவு நாள் வச்சிருந்தியே போதாதா? என்ன பர்மனண்டா வச்சுக்கலான்னு பாக்குறியா? ஏய் வெட்டரா, வெட்ரு. நாங்களும் கொஞ்சம் அதை எப்படித்தான் இருக்குன்னு ருசி பார்த்தர்றோம். ஹலோ, யாரு? சொல்லு. தலையில பிளட் கிளாட் ஆயிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அதான் எங்களால முடிஞ்சதை பார்த்துட்டா மீதி எல்லாம் கடவுள் தான் பாத்துக்கிறோம் சொல்ற டயலாக்லாம் இங்க வேண்டாம். ஏய் குடுறாங்க, இதை கொஞ்சம் பிடிங்க, நல்லா கிரிப்பா பிடிங்க. நான் கட்சியை தொட்டு 4 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? அரசியலுக்கு போகணும், நல்ல தலைவரானு முடிவு பண்ணிட்டேன்.
இத கையில வச்சிருந்தானா அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும், எவனையாவது வெட்ட தோணும். ஆனா நீ வச்சிருக்க இது இதய துடிக்கிறத கண்டுபிடிக்கும், உயிரை காப்பாத்தவும் செய்யும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஃபீஸ வாங்கிட்டு தான் காப்பாத்துவீங்க. டேய் புறாத. இன்னையில இருந்து 1 மாசத்துல என் தம்பியோட கல்யாணம். எனக்கு பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்ல, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு டென்ஷன் தான். டேய் அந்த பேனா குறா. உங்க பேர் என்னது? ராமச்சந்திரன். ஆ? டாக்டர் ராமச்சந்திரன். டாக்டர் ராமச்சந்திரன் அண்ட் ஃபேமிலி. இந்த பாரு, நீ என் தம்பியோட உயிரை காப்பாத்திட்டீனா ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு வரலாம், இல்ல நான் உன் கருமாதிக்கு வர வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ரகுபதி இப்பதான் நல்லவனு பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு, அதனால நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு முன்னாடி அவன் தலையோ உடம்போ என் முன்னாடி வந்து போடுறீங்க. ஏய் எங்கடா போனவன்? எங்க போனா? இவதான் ஓனர். ஏய் கிழவி, சிவலிங்க எங்க? தெரியலப்பா, எங்க போனாங்கன்னு தெரியலையேப்பா. ஏய் சிவா, சிவா வா 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 வா. எங்க அடிச்ச? இங்க தானே கொஞ்சம் உள்ள டப்புன்னு உடஞ்சிருச்சுண்ணே. அம்மா மேல சத்தியமா அவனை கொல்லணும்னு நினைக்கலண்ணே. உன் நேரம் வந்துருச்சு. மூட்டை கட்டிடுவாங்க. எந்த குப்பை தொட்டியில ரயில்வே ட்ராக்ல உன் உடம்பு கிடக்குன்னு தெரியாது. டேய் கண்ணா செல்லம், நீ அடிச்சது யாருன்னு தெரியும்ல? பிரபா, ரகுபதியோட தம்பி. அண்ணே அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன பயமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்னென்ன ஆக போகுது? அதுக்கு தானே அடிச்சேன். இன்னொரு வார்த்தை அதிகமா பேசியிருந்தான்னு வைங்களேன், அவனை அங்கேயே நான் வெட்டி போட்டிருப்பனே. ஏய் எங்கடா போற? வேலைக்கு. வேணாம்ப்பா, உன்னை அடிச்சே கொன்றுவாங்க. இங்க என்ன எழுதியிருக்கோ அதை யாராலையும் தடுக்க முடியாதுண்ணா. எல்லாம் ஒரு நாள் போய் சேர வேண்டியதுதான். அண்ணா எனக்கு முன்னாடி பின்னாடி நான் செத்த அழுகுறது கூட யாரும் கிடையாதுண்ணா. அப்படி என்னதான் செஞ்சிருவானுங்க அவனுங்க, நானும் பாத்துறேண்ணா. ஏய் எங்கடா சிவலிங்கம்? தெரியாதுண்ணே, நேத்து இருந்து அவனை பார்க்கல. பார்த்தா சொல்லு, என் கையால அவனை அப்படியே அறுத்து போட்டுருவனு சொல்லி வைடா அவங்கிட்ட. சிவா சிவா சிவா, சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகு. ஏண்டா? அந்த பெட்ரோல் ஆட்களோட உன்னை வெட்டுறதுக்காக இங்க தேடி வந்தான். டே விஷ்ணு, இப்ப எல்லாத்தையும் எதிர்த்து நிக்க வேண்டிய நேரம்டா. ஒண்ணு இங்க நான் இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும். அவனுங்க என்னைய வெட்டிடுவானுங்களாமா? இந்த வயசுல உரம்புக்கு நாயே, என் தம்பி கிட்ட எத்தனை வாடி சொன்னேன், இந்த மாதிரி சின்ன பசங்க சாவகாசம் வேண்டாம். ஒரு நாள் அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கான். அவன் பொழப்பானா மாட்டான நான் இருக்கேன். அவன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். உன்னாலதான் பொறுக்கி இன்னொரு தடவை கூட அவனை பார்த்தா உன்னை நானே வெட்டி கொண்டுடுவேன். உனக்குள்ள 4 இடம் உருப்படியா இல்ல. லவ் கேக்குதா? லவ் உனக்கு ரவுடிசம் கேக்குதா? அதுவும் இந்த வயசுல என் கண்ணோட அடிக்காது. ஓடிடு, அப்படி ஓடிடு. போடா, இங்க நிக்காத. என்னடா அவனுக்கு உதவி? அவனே வெளியில போயிடுவான். போடா போடா. டேய் போங்கடா உள்ள. அந்த டாக்டருக்கு போன் பண்ணுங்கடா. அண்ணே பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேடி பார்த்தாச்சு. ஒரு 2 நாள் டைம் வேணும்ண்ணா. பொறம்போக்கு பயல, நீ ஒண்ணு பண்ணு. 2 முழம் பூ வாங்கிட்டு வா, 1 டசன் வளையல் வாங்கிட்டு எல்லாத்தையும் கையில போட்டு 9 மாதிரி வந்து நெல்லு. அறிவு கட்டவன. அப்புறம் அந்த ஒரு பண்ணாடை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? டேய் நான் எல்லாம் ஃபீல்ட்ல இருக்கும்போது ஆளானப்பட்ட ரவுடி எல்லாம் ஒண்டியா ஓட விட்டு வெட்டி இருக்க தெரியுமா? இன்னைக்கு இத்தனை ரவுடி இருந்தும் என்னால முடியலையே. உங்களால முடியாதா? சத்தியமா முடியாது. போயிட்டே இருக்க. அவன் இல்லாம நீங்க யாரும் திரும்பி வரக்கூடாது. போயிட்டே இருக்க. இந்த பொறுக்கியெல்லாம் நம்பினா எதுவும் நடக்காது. அவனை நான் தான் கண்டுபிடிச்சாகணும். இத பாரு, இவனை என் ஆள் எல்லாம் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா இவன் ஏன் பெட்ரூம்ல வந்து உட்காந்துருக்கான்? சரியான தில்லுடா உனக்கு. கொஞ்ச நெஞ்ச கொழுப்பு இல்லடா. அண்ணா வெட்டுறதா இருந்தா என்ன, இங்கேயே என்ன வெட்டி போட்டுருன. அது இல்லாம உனக்கு பயந்துகிட்டு அங்கங்கன்னு ஓடி ஒளிஞ்சு தெருநாய் மாதிரி சாக விருப்பம்லண்ணே. தப்பு என் பேர்ல இல்லண்ணா, தப்பு மொத்தமா உங்க தம்பி மேல தானே. உங்க தம்பி செஞ்சது தப்புண்ணே. என் காதலியை பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசிட்டு இருக்கானா, அதான் நான் அவனை அடிச்சிட்டேனா. புதுசா இதா இருந்தா சொல்லுடா, எல்லாம் பழைய கதை சொல்லிட்டு. இந்த ஃபீல்ட்ல பொண்ணுக்கு முன்னாடி சுத்தின எல்லாம் நாசமா தான் போயிருக்கான். ஏய் நான் ஃபீல்டுக்கு வரும்போது இது மாதிரி நிறைய கதை நடந்திருக்கு. ஆனா நான் எந்த பொண்ணு முன்னாடி அலைஞ்சது கிடையாது. ஏய்
என் தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் உனக்கு உயிர் போயிடும். கிளம்பு, இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டேன், கிளம்பு. என்ன திமிர்ற அந்த பையனுக்கு? எப்ப சாவுக்கு துடிஞ்சு இங்க வந்துட்டானோ அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது வேஸ்ட். டேய், யாரா நீங்க? எப்பரா உள்ள வந்தீங்க? மிஸ்டர் பாஸ் இருக்கா? மேல இருந்து இப்ப நீ கை எடுக்கல, தேவையில்லாம செத்து போக வேண்டியிருக்கும். உன் அண்ணா தப்பா பேசிட்டான் பிரபா, அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஒரு நிமிஷத்துல காபரா கிளப்பிட்டியாடா. அப்படி என்னடா தைரியம் உனக்கு? உனக்கு ஏதோ நேரம் நல்லா இருக்கு, அதான் அந்த ரகுபதி உன்னை சும்மா விட்டுருக்கான். அவன் எப்படிப்பட்ட ரவுடின்னு தெரியுமா? சும்மா இருக்கியா நீ? இந்த உலகம் எப்படி தெரியுமாண்ணா? ஓடினா துரத்துவானுங்க, அதே நீ எதிர்த்து நின்னு பாரு, ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. அப்ப சரி, உன் இஷ்டப்படியே செய். வா வர்றா. இனிமே இப்படி பேச்சுலரா இருக்காதரா, யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, பொறுப்பு வந்துடும், ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன கலாய்கிறியா நீ? குடும்பம்னு ஒருத்த கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் தலையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்ததான். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கல்யாணங்கிறது மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. பாரு, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா, அதுக்கப்புறம் உன் நிலைமையெல்லாம் அப்படியே மாறிடும்டா. இல்லைன்னா உன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும், நேஷனல் வேஸ்ட். அது சரி, அந்த பூர்ணிங்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தானப்பா? நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்து லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. பொறுக்க போயிட, நீ ஏதோ குசும்பு பண்ணிருக்க, அதான் அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். டேய், தெஞ்சு மேல கை வைடா, கை வை. நீ அந்த பொண்ணை காதலிக்கலன்னு சொல்லு. சும்மா இருங்கண்ணா, ஏன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்துல யாருக்காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அசிங்கமா நினைச்சுக்க போறேன். அடிங்க. டேய் மகனே, லவ்ங்கிறது அசிங்கமாடா? என்னடா நினைச்ச லவ் பத்தி? ஓஹோ, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சேன். நாங்க பாறை உடைச்சிட்டு இருக்கும்போது எங்க முதலாளி இருக்காருல்ல, அந்த ஜல்லி உடைக்கிற லட்சுமியை கூட்டிட்டு தோப்பு பக்கத்துல இருக்கிற அந்த பம்பு செட்டு கூட்டிட்டு போய். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க தம்பி, அது லவ் இல்லப்பா, அது வேற. ஆனா உன் கதை அப்படி இல்ல. இந்த சாப்பிடு சிக்கன், நல்ல உடம்பேத்து. அண்ணா, நீ மனுஷனே இல்லண்ணே. பாத்தியா? அப்படியே அவன் கூட சந்தோஷமா ஜாலியா ஜாலியா ஜாலியா. அதுக்கப்புறம் என் பொண்ணு கண்ணம்மாவை தேடுறேன் காணும், எங்கேயுமே இல்ல. தொலைஞ்சு போயிட்டா, எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. அதே வருத்தத்துல என்ன பண்றது தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு பாடி வந்துச்சு, மூடி இருந்தது, திறந்த பார்த்தேன். யாருது? என் செல்லா, என் குட்டி. நானே உடம்பு பாட்டில் கீரி எடுத்து அப்புறம் உள்ள வச்சு தச்சினால அந்த வேலையை விட்டுட்டேன். ஏமாரா அழுறியா நீ? இது என்ன கண்ணீரு? ஏய் தின்னு சிக்கன்லாம் இருக்கு, தின்னு நல்லா சிக்கன். என் பொண்ணு ரொம்ப நல்லதா, அவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல. சிலவங்க சாவர வரைக்கும் ஒரே மாதிரி நடிப்பாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். புருஷன் தான் உயிர்னு சொல்லுவாங்க. காதலிச்சு நம்மளை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனா நிஜத்துல
இதெல்லாம் போய் எல்லாமே திருட்டு நாய்ங்க. எவனோ வெட்டுவான், ஏன்னு கேட்டா தெரியாதுன்னுவான். இந்த உலகத்துல நீதி நியாயம் வேலையை பார்ப்போம். தீபா, இந்த புடவை தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஏண்டி? ஓஹோ, சிவாவோடைய கிஃப்டா இது? சும்மாவே அப்படியே லவ் பண்றது. உன் வயசு வேணுங்குது, ஆனா மனசு வேணாங்குது. அந்த சிவா ஏதோ எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கான். இல்லாட்டினா இவ்ளோ வோல்டேஜ் இருக்க முடியாது. தீபா, சிவா மத்த பசங்க மாதிரி கிடையாது. இனிமே அவனை பத்தி பேசாத. ஹலோ மேடம், பசங்க விஷயத்துல நான் PhD பண்ணிருக்கேன் தெரியுமா? அவங்க முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவேன் அவங்க என்ன மாதிரியான ஆளுன்னு சொல்லி. சொல்லிருக்கேன். எப்பா, என்னடே பிரச்சனை உனக்கு? எதை தொட்டாலும் அவனுதுன்னே சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதே டயலாக சொல்றியான்னு பாக்குறேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு மெத்துன்னு இருக்குன்னு பாரு. நான் வழியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு படத்தை பார்த்தேன். அதுல ஒரு சின்ன குழந்தை இப்படி கையை வச்சு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. உன் ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். பூரணி, உனக்கு அவனை பாக்கணும்னா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன். யாரும் உன்னை தடுக்கிறது? மத்தவங்களோட என் சிவாவை கம்பேர் பண்ணாத. நல்லா இருக்காது. உடம்பு மனசும் ஒருத்தனுக்கு நினைச்சு வாழு. உனக்கு அது புரியலனா உன்னை லவ் பண்ணவன் கண்ணத்துல அரைஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இருங்க பாட்டி, உங்க பசங்க உங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. போங்க, ஜாக்கிரதையா போங்க. சிவா, பூரணி, என்ன நீ இப்படி இழைச்சு போயிட்ட? எங்க இருக்க? நீ நல்லா இருக்கியா? நீ ஏன்டா எப்படி இருக்க? ஏன், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு இருந்துச்சு, இப்ப கிடைச்சது தின்னுட்டு எங்கேயா படுத்துங்கிறல்ல, அதனாலதான். உன் ஸ்லிப்பர் எங்க? அதுவா, பாட்டி கால்ல செருப்பு இல்லாம நடந்து போச்சா, அதான் என் செருப்பை கொடுத்துட்டேன். ஓ, இந்த கால்ல மாட்ட எவ்வளவு நேரம் ஆகுது? பூர்ணி, நல்லா மெத்துன்னு இருக்கு. இதே யார்கிட்டயாவது கொடுத்தா எனக்கு கோவம் வரும். அம்மாவை பார்த்தா எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கொடுத்தேன். நீ எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? சிவா, இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன். ஆனா அந்த பஸ் வேண்டாம், வேற எங்கேயாவது போலாம். ரங்கப்பா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? ஓனர் ஊர்ல இல்ல இழைச்சி போயிட்டியே. இவ்வளவு பெரிய இடத்துக்கு வாட்ச்மேன் ஆயிட்டியே. எவ்வளவு ஏக்கர் தேரம்? ஒரு 25 ஏக்கர் அளவுக்கு இருக்கும்பா. அப்பா, வார கடைசியில மஜா பண்றதுக்கு 25 ஏக்கரா? என்ன மனம் வருதியா? உழைப்பின் மனம் என் செல்லம். நேரங்கப்பா, இந்த தாடி முடியெல்லாம் வச்சு ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டிய தம்பி. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் கெடவனுக்கு மாதிரி ஆயிட்டானுங்க. பட் என்ன பாத்தியா, யங் பாய், MG ரோட்ல இருந்து டிஷர்ட்டு, ACPயோட பேண்ட், அப்புறம் ஒரு லாயரோட கோட்டு, இதை போட்டு போனால ஒரு மரியாதை வந்துடும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர், இட்ஸ் அ மிஸ்டர் ஆஃப் தி மல்டிபிள் ஜஸ்டிஸ். உனக்கு நான் சொந்த எதுவும் புரியல, ஏன்னா எனக்கே புரியல. இந்த புடி ஒரு கல்ஃப் அடி. வாங்க வாங்க, வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கே. மழை பெஞ்சா ஒழுகாது, வெளிச்சமும் இருக்கு. ஏய் ரங்கப்பா, இங்க பாருப்பா, கட்டில் வேற, டீப்பா எல்லாம் இருக்குது. உங்க முதலாளி ஃபர்ஸ்ட் நைட் இங்க தான் நடத்துவார் போல் இருக்க. என்னமோ கூத்துது. ஒரு உடஞ்ச வளையல், அங்க என்ன ஒரு சீடி. நம்ம தலைவர் படம், நான் கடைசியா பார்த்த தலைவர் படம் ஜானி.
வெரி குட். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். ஓகே தலைவா, நீங்க அங்கே இருங்க. ஏய் ரங்கப்பா, உன் முதலாளி சரியான ரசிகப்பா. கட்லு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொக்க வச்சிருக்காரு. எப்பப்பா வருவாரு? மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு. அந்த ஒரு தடவை வரும்போது ஒண்டியா வருவாரா இல்ல உனக்கு இந்த வளையல் கையோட பூர்ணி, நல்லா இருக்குல்ல? என்ன மரம் பத்தியா எவ்வளவு கிட்ட இருக்குன்னு. காலையில கண்ணு முடிச்சதும் இத பார்த்தா ரொம்ப நல்லதான். லக்ஷ்மி தேவிய பார்த்த மாதிரியா. உண்மைதான். இந்த பாட்டில் ஏதோ மருந்து வாசனை வருது. என்ன கசாயம் தெரியலையே. சிவா, அதெல்லாம் தொடக்கூடாது. கீழே வை. வைங்கிறல. ரங்கப்பா, பிசினஸ் பேசுவோமா? அவங்க 300 ரூபா கொடுப்பாங்க, இங்க இருப்பாங்க. நீ ஊன் சொல்ல அவள்தான். பூர்ணி, துட்டு கொடுமா, காசு கொடு. பார்ப்பா, இவங்க நம்ம பசங்க தான், என் சொந்த பசங்க. வேலை கிடைச்சதும் கிளம்பி போயிடுவாங்க. துட்டு கொடு, துட்டு கொடு, கொடு 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 கொடு. ஐயா, அது என்னது? இந்த அத கொடு. அண்ணே, இதுல எப்படியாவது கொஞ்சம் காசை மிச்சப்படுத்துக்கண்ணே. அம்மாவோட சமாதி கட்ட ஆரம்பிச்சிடலானே. நீ காசு கொடுத்துக்கிட்டே இரு, ஏன் சமாதியே கட்டிடுறேன் நானு. ரங்கப்பா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த குப்பம்மா, டெய்ஸி இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? எல்லாம் போயிட்டாங்க. கழட்டி விட்டு போயிட்டாங்களா? இந்த பொண்ணுங்களே அப்படிதான். இந்த வாட்டி 200 ரூபா வச்சுக்கோ. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 300 ரூபா கரெக்டா கொடுப்பாங்க. பாட்டா, பாய், see you. பாத்து மெதுவா. பூர்ணி, மை டியர் ஓல்டு மங்கு, இங்க வாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாரு, நீ இந்த பொறுக்கி பையனை கை விட்டுறாத. விட்டுறக்கூடாது, அவள்தான். ஏன்னா ஒரு பொண்ணு தான் ஒருத்தனுடைய வாழ்வுக்கும் நாசத்துக்கும் காரணமா இருப்பா. என்ன இருந்தாலும் அவன் கூடவே இரு, புரிஞ்சுதா? அட பதில் சொல்லுமா, பேசினேங்கறல, பதில் சொல்லுமா. அண்ணா, எனக்கு அவனை விட்ட வேற யாரும் இல்ல. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அவன் கூட தான். அதுதான், அழக்கூடாது. இப்பதான் லவ் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது டேய் ஓல்டு மேக், இங்க வாடா, இங்க வாடா. பாரு, இன்னையில இருந்து நீ இவ சொல்றது மட்டும்தான் கேட்கற, புரியுதா? மத்தவங்க சொல்றத கேட்டேன்னா எல்லாம் உன் தலை மேல வந்து விழுந்து நீ ஜெயிலுக்கு போயிட்டனா உங்க அம்மா சமாதி கட்ட முடியாது. ஜெயில உட்காந்து கழி உருண்டை தான் கட்டணும், ஓகேவா? அவ சொல்றத கேளு. அண்ணா, இந்த தோட்டம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இங்க கோழி இருக்கு, வாத்து இருக்கு. எல்லாத்தையும் நம்ம நல்லா அடிச்சு ஒரு நாள் குழம்பு வச்சு ஜாலியா சாப்பிட்டுலானே. நீ என்ன வேணா சாப்பிடு. அந்த வாட்ச்மேன் ரங்கப்பா மட்டும் சாப்பிட்றாதீங்கப்பா, அவனை விட்டுருங்க, ஓகேவா? அப்புறம் இங்க பாம்பெல்லாம் இருக்கு, அதை சாப்பிட்றாங்க. நாகதோஷம் வந்துருந்தாங்க. கையை பிடிங்க, எள்ளி குடிங்க. பாரத் மாதா கி ஜெய். நான் வரேன். பூர்ணி, உனக்கு என்னென்ன சாமான்லாம் வேணுமோ பேப்பர்ல எழுதி கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்குன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதி கொடுத்துட்டு மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன். அசைவம் சாப்பிடறதுக்கு கத்துக்க. நானே என் கையால உனக்கு நல்லா சமைச்சு தரேன். ஒரு சில சாப்பிட்டு போறேன், அப்புறம் உன் உடம்பு என்ன மாதிரி சும்மா கும்முன்னு ஆயிடும். என் காதல் நீதானே. காதல் கடிதம் உனக்கு எழுத எனக்கு ஆசை. நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை. உயிரே I love you, என் காதல் நீதானே. அன்பே I love you, என் காதல் நீதானே. காதல் கடிதம் உனக்கு எழுத எனக்கு ஆசை. நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை.
இருக்க செய்வோம் பல பூசை. உன்னை விட்டு தொலைவில் ஒரு கணமும் நீங்கிச் சென்றார். ஒவ்வொரு கணமும் யுகமாய் மாறும் சோகம் நிகழக் கண்டேன். தாமரை உன் வதனம் எழிலாக இன்று மலரும். உந்தன் சூரியன் நான் உன் பக்கம் அமர்ந்திருக்கும் தருணம். உயிரே I love you, என் காதல் நீதானே. அன்பே ஐ லவ் யூ, என் காதல் நீதானே. காதல் கடிதம் உனக்கு எழுத எனக்கு ஆசை. நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை. ஹே பூர்ணி, என்ன விசேஷம்? எங்க கிளம்பிட்டு இருக்க? நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் சிவா கூட போறேன். இனிமே அவன் கூட தான் தங்க போறேன். வாவ் பூர்ணி, இப்பதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அவன் கூட நீ சூப்பரா குடும்பம் நடத்தணும். அது சரி, நீ இந்த கெட்டப்ல, அவரு எந்த கெட்டப்ல எங்க இருக்காரு? கோவில்ல இருக்கான். ஏய் வாடா, உன்னை நான் குளிப்பாட்டுறேன். என்ன குளிப்பாட்ட போறியா? தள்ளிப்போ. ஏய் யாரு நீங்களா? நான் என்ன முதுகு தேய்ச்சி விடவா? தொடாதன்னு சொல்றேன். ரவுடியாடா. ஏய் யார ரவுடிங்கற? வரையா 2 பேரும் சேர்ந்து ஏய் குளிக்கலாம். என்ன என்கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பண்ணு? ஏய் இப்படி சுத்தி நின்னு தடவிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? ஏய் தள்ளி போங்க. ஏய் ஆள விடுங்க சாமி. தள்ளி போ சொல்றேன். ரொம்ப பண்ணாத. அவனை கொண்டிருக்கடா. டேய் டேய் அவனை விட்டுறாதீடா, வெட்டுக்கடா அவனை. சீக்கிரம் சீக்கிரம் அவனை கொல்லுங்கடா. டேய் டேய் வாடா, வந்து மோதி பாரு. வா, உன் சாவு என் கையால அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காண்டா. கொண்டுடுவோட புறம்போக்கு.
என் லவ் மேட்டர்ல தலையிட்டான்ல இவன். தலையெல்லாம் துடிக்குது பத்தியா இது. நீ என் லவ் மேட்டர்ல ஏன் வந்தா உனக்கு இதாண்டா நிலைமை. ஏய் சிவா, இருடா. ஏய் நில்றா. என்னடா ஆச்சு உனக்கு? வாழ போற நேரத்துல அந்த ரகுபதி ஏன்டா கொலை பண்ண? ஏன்னா இப்படி பேசுறீங்க? நான் ரகுபதி எல்லாம் கொலை பண்ணலண்ணே. எல்லாரும் என்னதான் அடிக்க வந்தாங்க. அவங்க கைய கால உடைச்சா அவ்வளவுதான். அப்புறம் ஒரு குச்சி எடுத்து அவர் கையில சொருகிட்டு வந்துட்டு அவ்வளவுதானே. அண்ணன் தம்பி 2 பேரையும் கொண்டிருக்க நீ. அந்த பிரபாவை தலையாண வச்சு அமுக்கிருக்க, அவன் ஆஸ்பத்திரியிலே செத்து போயிட்டான். இந்த ரகுபதியை கச்சா முச்சான் வெட்டி இருக்க, அவன் நடு ரோட்லயே செத்து போயிட்டான். ஏய் இது ஊர்லடா. மூடிட்டு சொல்றதை கேளுவா. விடுனா நான் வரேன். அங்க பூர்ணி எனக்கா கோயில காத்துட்டு இருக்கானா. டேய் மாதவா, சிவா தான் அந்த ரகுபதியை கொண்டான்னு போலீஸ் நினைச்சுக்குவாங்கல்ல. டேய் சிவா எங்க இருக்கான அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதா இப்ப முக்கியம். இறங்க, வண்டி திருப்பி வை. இப்போ அந்த சில்லற ரவுடிங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ஏசிபி உமேஷ் உன்னை விட மாட்டான், அரெஸ்ட் பண்ணிடுவான். அவன் மட்டும் உன்னை ஜெயில போட்டான் வை மகனே, அது யூனிவர்சிட்டி. நீ பெரிய ரவுடியா தான் திரும்பி வருவேன். தப்பு ஏன் தலைமையில தூக்கி போடுற? அப்படி என்னடா பெருசா தப்பு பண்ணிட்டா சொல்லுண்ணா. தப்பு உப்பு பருப்புன்னு உள்ள படா. இந்த பிரச்சனை எல்லாம் உயர வரைக்கும் நீ சொல்றது ஒரு தடவை கேளுங்க. புரிஞ்சுக்கோண்ணே. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இரு, நாளைக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போறேன். அண்ணா அப்படி என்னென்ன செஞ்சிருவாங்க அவங்க? நான் என்னென்ன தப்பு பண்ண? அருவா கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தா நான் என்னென்ன பண்ணுவேன் சொல்லுண்ணே. நீ சும்மா இருப்பியா? யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அடிச்சேன். டேய் ஒழுங்கு மரியாதை இருந்தா உயிர் பாடியில இருக்கும். இல்ல உன் தலையில ஓங்கி அடிச்சுட்டு உனக்கு மென்டல் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். உள்ளே உட்கார்றா, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரேன். அண்ணா என்னங்க அடைச்சு வச்சுட்டு போறத நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு இடமா? அண்ணா கோழி கூண்டு மாதிரி ஒரு கூண்டெல்லாம் நமக்கு இடமே இல்லண்ணே. சரி போங்கண்ணா, உங்க வாரத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த சாவி நீயே வச்சுக்க. சத்யாண்ணா நீங்க வரும்போது பூர்ணி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கண்ணே. அவன் முகத்தை பார்க்கணும் போல இருக்குண்ணே. உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் அங்கேயே இருக்கிறேண்ணே. தனியா இருக்க முடியல. கூட்டிட்டு வரேன். அண்ணா மறந்துடாதீங்கண்ணா. இல்லப்பா மறக்க மாட்டேன்ப்பா, கூட்டிட்டு வரேன். நல்லா இருக்கு. ஏ ஜக்கி ஒரு சிகரெட் கொடுப்பா. ஐயோ தானா. எனக்கு இந்த பொம்பளைங்க சிகரெட்லாம் வேணாயா, ஆம்பளைங்க சிகரெட் கொடு. ஏட்ரா உண்மையாவே நீ நல்ல வேலை செஞ்சிருக்கண்ணா. இந்நேரம் ஏரியா இருந்தா சேவை தூக்கிருப்பானுங்க. அப்படியா? எட்ரா வண்டிய, பெட்ரோலுக்கு தெரிஞ்சா கொன்றுவான் உன்னை. ஜக்கி ஜக்கி சொல்லுப்பா, அவனை எங்க இறக்கி விட்ட? சொல்லுப்பா. இவன் சொல்லுவான்ல, கண்டிப்பா சொல்லுவான். இப்போ சொல்லுவான் பாரு. கேளு 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 கேளு. எங்கடா இருக்கான்? எங்க சொல்லு, அவன் எங்க இருக்கான்? ஆமா தோட்டம் சொல்றான். தோட்டமா? எந்த தோட்டம் கண்ணா சொல்லு. ஆடு கண்ணா ஆடு, நல்ல ஆடு, நல்ல ஆடுறா, நல்ல ஆடு. ஏய் ஓடுங்கடா, ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. ஏய் ஓடுடா, ஓடுடா போங்க. ஏய் கொண்டடா, இறக்குடா கீழே. ஆலய போடுறா, சடங்கு செஞ்சு பெட்ரோல் ஊத்தி எரிப்போம். தலைவனே விட்டுட்டால, இன்னைக்கு உயிரோட ஒண்ணு எரிக்கிறேன்டா. பெட்ரோல் அவனை விட்டுறாத, அவன் மேல பெட்ரோல் ஊத்துறா. செத்து போடா, செத்து போ.
சார் சார் நான் அப்பாவி சார், ரொம்ப நல்லவன் சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார், நான் துபாய்க்கே ஓடி போயிடுறேன் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் தயவு செஞ்சு சார், பிரபாவை ரகுவை நான் கொலை பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க சார். எல்லா பழையும் என் மேல தூக்கி போட்டாங்க சார். சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் என் வார்த்தையை நம்புங்க சார். சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். சார் மன்னிச்சிருங்க சார். ஓ சுடியா சத்யண்ணா லூசு செத்துட்டானே. சாவுங்கிறது உறுதி. சிவாக்கு என்னாச்சு சத்யானா? சிவா பாடி எங்க இருக்கு? சிவா இருக்கிறாரு, அவரு என் கூட வரல. நீ ஆஸ்பத்திரி போயிட்டு இல்ல ஏசிபிய கேட்டு பாரு, அவர் எங்க இருக்காரு. நீ போமா 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 போமா. சார் ஏசிபி சாரை மீட் பண்ணணும். உட்காரு, பரவாயில்ல உட்காரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் சிவா பாடி பார்க்கணும். இங்க வந்து சார். குற்றவாளிகளை ஒளிச்சு வைக்கிறது கிரைம். உன்னையும் அந்த தடிய சத்யாவையும் விசாரிச்சா அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாங்க. அந்த சத்யா உஷாராயிட்டான். ஆனா நீ வந்துட்ட. நீயாவது உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவா எங்க? சார் சிவா ரொம்ப நல்லவன் சார், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. ரொம்ப நல்லவன்ல. பிரபாவையும் ரகுபதியும் அப்புறம் ஏன் கொன்னா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் செய். காற்று ஒந்தங்கீத காணாத ஒன்றை தேடுதே. காற்று எந்த கீதம் காணாத ஒன்றை. ஆமா, இந்த ஸ்வீட் எதுக்குன்னு சொல்லவே இல்லையே எனக்கு. எதுக்கு? அண்ணா இன்னைக்கு சிவாவோட பிறந்த நாள்னா. ஆனா அதுக்கு பர்த்டேவா? இந்த ஃப்ளவர் கேண்டில் கேக் இதெல்லாம் இல்லையா? மத்தாய போய் பர்த்டே கொண்டாடுங்க போங்க. Senorita, I love you. Oh sweetheart, you love me. பாரு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் வாழ வேண்டியது நிறைய இருக்கு. இந்த ரவுடிக சாகசெல்லாம் விட்டுரு. இந்த ரவுடிகள்லாம் அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி வெட்டிட்டு சாவாங்க. உன் சிவாவை என்கிட்ட கூட்டிட்டு வா. அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேன். சிவா நல்லவங்கிறது எனக்கு தெரியும். உன் சிவாவுக்கு எதுவுமே ஆகாது. நான் என்கொயரி பண்ணிட்டு விட்டுருதேன். எதை பத்தி யோசிக்காம தைரியமா போ. போ சிவா, போன்னு சொல்றல. போ சிவா.
சிவா 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 என்ன பாரு சிவா 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 வா சிவா சிவா சொன்ன கேளு பூர்ணி வா போயிடலாம் பூர்ணி நான் சொல்றத கேளு வா வேணாம் பூர்ணி சிவா, நான் சொல்ற வரை இங்கே இரு சிவா, சொன்னா கேளு வேணாம். பூர்ணி சிவா, நான் சொல்றத சிவா, சொன்னா கேளு கேளு, உனக்கு வேணாம். சும்மா விட மாட்டேன் வேண்டாம், பூர்ணி சிவா. இங்கே இரு அவனுங்கள ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் சிவா. பூர்ணி நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் ஏய் சிவா சிவா ஏய் ஏய் பூர்ணி ஏய் 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 பூர்ணி பூர்ணி என்னாச்சு ஏய், என்னாச்சு சிவா ஏய். என்னாச்சு எனக்கு ஒண்ணும் ஆகல அழக்கூடாது அழக்கூடாது என்ன கொல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க பூர்ணி நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணல பூர்ணி எனக்கு தானே அநியாயம் நடந்துச்சு வேணான்னு வேலைக்கு போய் உனக்கெல்லாம் என் கையில ரத்த கரையை படி வச்சுட்டாங்க நீங்க இருக்க வேணாம் பூர்ணி நீ எங்கேயாவது தப்பிச்சு என்னை எங்க போக சொல்ற? எங்கேயாவது போயிடு என்னை எங்க போக சொல்ற முதல்ல இந்த துப்பாக்கி கீழே போடு துப்பாக்கி கீழே போடு சிவா உங்கள ஒருத்தனை கூட விட மாட்டேன் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் பூர்ணி சிவா உமேஷ் ஷூட் பண்ணாதீங்க அவன் கூட அந்த பொண்ணு வேற இருக்கா போகாத சிவா சிவா நான் சொன்ன கேளு போகாத வேணாம் சிவா அவங்களுக்காக பயந்துட்டு இங்கே இருக்க முடியாது பூர்ணி இங்க இருந்தா அவங்க எப்படியாவது என்ன கொன்றுவாங்க பூர்ணி வேண்டாம் என்ன சிவா விடு பூர்ணி பூர்ணி என்ன புரிஞ்சுக்கோ என்ன விட்டு வேண்டாம் சிவா போலீஸ் உன்னை சுட்டுடுவாங்க எனக்கு உன்னை விட்டு வேற யாரும் இல்ல சிவா நான் சொல்றத கேளு வேணாம் என்ன விட்டு உனக்கு போகணும்ல உனக்கு போய் ஆகணும்ல அப்படின்னா முதல்ல இதை என் கழுத்துல கட்டு சிவா கட்டு சிவா சும்மா விடக்கூடாது ராவ் கஷ்டம் டேய் டீ கொண்டாடா வாங்க ராவ் அப்புறம் உங்க பசங்கள எப்படி இருக்காங்க தோட்டத்துக்குள்ள யாரும் நுழையாம பாத்துக்கங்க அப்புறம் அநியாயமா அவங்க செத்துருவாங்க டேய் அவனை நான் தான் கொல்ல போறேன் வேற யாரும் துப்பாக்கி எடுக்க கூடாது சிவா நீ என் கூடவே இரு நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்கிறத பார்த்து சாவு கூட நம்மள நெருங்காது நாம இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் பூர்ணி ரொம்ப தூரமா மனுஷங்களே இல்லாத இடத்துக்கு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல பூர்ணி ஓடி ஓடி வயிறெல்லாம் வலிக்குது தெரியுமா உனக்கு பாதி எனக்கு பாதி சிவா நீ என்னை எவ்வளவு காதலிக்கிற ஆகாயம் எவ்வளவு அவசரம்னு யாராலையும் சொல்ல முடியுமா என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது பூரணி எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம் அவ்வளவுதான் சிவா எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டியா சிவா சிவா நான் சொன்னதை எப்பதான் நீ கேட்டிருக்க
பூர்ணி உன்னை விட்டுட்டு நான் என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேனா? சும்மா ஒளிச்சு வச்சேன் அவ்வளவுதான். நீ சாப்பிடு சாப்பிடு. இந்தா. தேங்க்யூ சிவா. அவங்க 2 பேருக்கு நீ தான் பாடிகாடா? நல்ல லொகேஷன்ல கூட்டு வந்து செட் பண்ணிட்டிய. மாமா வேலையா பாக்குற? சிவா, எனக்கு ஒரு முத்தம் கொடு. இனிமே வெயிட் பண்ணக்கூடாது. தேவையில்லாம டைம் வேஸ்ட். பிரகாஷ், நீ முன்னாடி போய் கவர் பண்ண. ஏய், நீ ஏன் கூட வா. என்கிட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாயும் 2 தக்காளி மட்டும்தான் சார். சரண்டர் ஆயிருந்தா உயிரோட விட்டுருப்பானே. தப்பு பண்ணிட்டீங்களே. பெற்றெடுத்த தாயை புதைத்தேன் நின்று நான் இந்த சுடுகாட்டில். எல்லோரும் கடைசியில் வரும் வீட்டில். இனி இந்த உலகில் சொந்தம் இல்லை, அனாதையானேனே. நான் எங்கோ திசை தவறி போகின்றேன்.